ஏலியின் கவனத்தில் வளர்ந்த அந்த சிறுவன் இந்த துன்மார்க்கமான சூழலை எதிர்த்து நிற்க வல்லவனாக இருப்பானா? இல்லையெனில் தன்னை சுற்றியுள்ள கலாச்சார நாசத்தில் முழுவதுமாக விழுந்து விடுவானா? ஏலியின் பாதையில் அவன் செல்லுவானா அல்லது உயர்ந்த ஒரு அழைப்பிற்காக எழுவானா? தொடர்ந்து பார்ப்போம். சாமுவேலை சுற்றி இருள் அடர்ந்தது. ஏலியின் மகன்களான ஓப்னி, பினகாஸ் என்பவர்கள் தேவாலயத்தையே கெடுக்கத் தொடங்கினார்கள். அவர்கள் தேவனுக்கு செலுத்தும் பலிகளை கொள்ளையடித்து பெண்களிடம் தவறாக நடந்து கொண்டு பரிசுத்தத்தை அவமதித்தார்கள். ஏலியின் மக்கள் தீயவர்கள். அவர்கள் கர்த்தருக்கு மரியாதை செய்யவில்லை. ஏனெனில் அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமற் போனார்கள். ஆனால் இந்த சீரழிவுக்கிடையே வேதம் கூறுகிறது, அந்த சிறுவனாகி